உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. உள்ள இருக்கிற அந்த கோட்டை வாங்குறதுக்கு வெளியில் இருக்கிற பொம்மை தான் டிஸ்பிளே. இதை பார்த்தோன்னு தான் உள்ளே போய் வாங்குறோம். அப்படித்தான் உள்ளே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஜனங்கள் போய் பார்ப்பதற்கு நீங்கள் தான் வெளியில் இருக்கிற டிஸ்பிளே. ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு துரோகம் செய்கிறீர்கள். அதுக்கு தான் கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் எல்லாம் என்னுடைய குடவுனா இருப்பீர்கள். சொன்னாரு குடவுன்னா கோடவுன்னா எங்க போனோம்? கோ டவுன். உள்ள வச்சிருக்க, உங்களை உள்ள வைக்கல, நீங்கள் என்னுடைய டிஸ்பிளே ஆயிருப்பீர்கள்னாரு. கை தட்டுங்க. ஐ வில் டிஸ்பிளே மை க்ளோரி ஆன் யூ. நீ தான் எனக்கு டிஸ்பிளே. ஒரு கடைக்கு எது டிஸ்பிளே? முன்னாடி ஒரு பொம்மை வச்சுருக்காங்க, ஜவுளி கடை பொம்மை. அந்த பொம்மை என்ன செய்யுது? காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கு. இன்றைக்கி நாங்கள் போகிறோம், ஒரு பொம்மை போட்டிருக்க பார்த்தோம், டக்குன்னு அதை என்ன செஞ்சிட்டோம்? தூக்கிட்டோம். 2வது நாளே வான்றீங்களா? எனக்கு இல்லை. அப்போ அந்த உள்ள இருக்கிற அந்த கோட்டை வாங்குறதுக்கு வெளியில் இருக்கிற பொம்மை தான் டிஸ்பிளே. இதை பார்த்தோன்னு தான் உள்ளே போய் வாங்குறோம். அப்படித்தான் உள்ளே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஜனங்கள் போய் பார்ப்பதற்கு நீங்கள் தான் வெளியில் இருக்கிற டிஸ்பிளே. ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு துரோகம் செய்கிறீர்கள். போதும் என்கிற மனதுடையவர்களைப் போல சுயநலவாதிகள் இந்த உலகத்தில் எவனுமே இல்லைன்றேன் நான். போதும் என்கிற மனது என்கிற வார்த்தை சுயநலவாதிகளின் வார்த்தை. பின்பே அது எழுதப்பட்டது பைபிளில். திருட்டு பயல்களுக்கு எழுதப்பட்டது, அது பொய் சொல்லுகிறவர்களுக்கு எழுதப்பட்டது, ஃப்ராடுத்தனம் பண்றவனுக்கு எழுதப்பட்டது அந்த வார்த்தை. எப்படியாகிலும் பணம் சம்பாதிக்க வேண்டிய எண்ணிக்கிறவர்களுக்கு தான் எழுதப்பட்டது. இப்படி நீ சம்பாதிக்க வேணாண்டா, அதை விட போதும் என்கிற மனதுடனே கஞ்சியோ துவையலோ குடிச்சிட்டு உண்மையா வாழ்ந்துட்டு போ என்று அவர்களுக்கு எழுதப்பட்டது. நமக்கு அது எழுதப்பட்டது. கையத்தட்டு. ஆமென், ஆமென். யாருக்கு எழுதப்பட்டது? ஆமென். லெட்டர் வந்தோடனே கிழிச்சு படிச்சிடுறதா? அட்ரஸை பாருங்க முத. ஆகவே போதும் என்கிற மனது, நீ தவறு செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அதை விட போதும் என்ற மனதுடன் வாழ்வதே சாலச் சிறந்தது என்பதற்காக எழுதப்பட்டது. நாமோ ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். அடுத்த முக்கியமான வசனம் எழுதிக்காங்க. எத்தனை வசனம் இது? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். உங்களை எதுக்கு கூப்பிட்டுருக்காரு? திண்டுக்கல் தலப்பாக்கட்டிக்கு உங்களை கூட்டிட்டு போறேன்னா எது கூட்டிட்டு போறேன்? அங்கே போனோம் மினரல் வாட்டர் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்புவோம்பா. எதுக்கு? சாப்பிட்றதுக்கு இல்லை, பிரியாணி சாப்பிட்றதுக்கு. த பர்பஸ் ஆஃப் த விசிட் இஸ் பிரியாணி. அப்படித்தான் இந்த பர்பஸ் ஆஃப் காலிங், உங்களை கூட்டிகிட்டு போன காலிங் வந்து பிரியாணி. அப்படி தான் கர்த்தர் உங்களை அழைச்சாராம். உங்களை அழைச்சதுக்கு அவர் வச்சிருந்த நோக்கம் என்னன்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன். நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன். ஆமென், ஆமென். வெரி பவர்ஃபுல் வேர்ட். இந்த வார்த்தை சொல்லும்போது நான் மனக்கண்ணில் எதை பார்க்குறேன்னா, மூடி இருக்கிற குகைக்குள்ள ஏகப்பட்ட கொள்ளையடிக்கப்பட்ட சொத்து இருக்கு. வாசல்னு என்ன சொல்றான்? அண்டாக்கா கசும் ஹபுக்காகுக்கும் திறந்துடு சீசேன்னு. அப்போவே ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி என்ன வச்சுருக்காங்க? பாஸ்வேர்டு வச்சுருக்கான்.
திறந்துட்டு சீசன் ஒன்று பாஸ்வேர்டை கேட்ட உடனே வாய்ஸ் மாடல் இதை கேட்ட உடனே இப்போ வாய்ஸில் இருக்குல்ல அப்படியே திறக்குது தந்திர அப்போவே அட்வான்ஸாக திங்க் பண்ணியிருக்கான். கர்த்தர் சொல்கிறார், உன்னோட பாஸ்வேர்டு என்னன்னா நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன் அப்படின்னு ஒன்று பம் எனக்கு திறக்கும். உனக்கு திறக்குதா இல்லை? எனக்கு திறக்கும். நான் வெட்டியா போனேன், வீணா போனேன், தருத்துறேன், உலகம் எங்களுக்கு பாத்திரம் அல்ல அப்படின்னு ஒன்று அது என்ன செய்யுது, லாக்கா அது வந்து மூணுனது லாக் ஆகிடுது. சடக் சடக் 3 லாக் போட்டுருது. என்ன அப்படியே போயிருன்றது. பாஸ்வேர்டை கரெக்டாக சொல்லு. அல்ல இல்லையா சொல்லுங்க. ஆமாம், வீட்டில் போய் கூட மாற்றி சொல்லிடுற பாஸ்வேர்டை. அது என்ன செஞ்சிடும், லாக் ஆயிர. நாங்கள் தெளிவாக பேசுவோம். we know the password. நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் 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 கரங்களை தட்டி கர்த்தர்காண்டி சொல்லுவோம். வேதத்தில் எழுதியிருக்கிறபடி சொல்லாவிட்டால் அவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. எழுதியிருக்கிறதே அதுதான் பேசணும். என்ன இருக்குதுன்னு பேசக்கூடாது, எழுதி இருக்கிறது பேசணும். ஆமென் சொல்லுவோம். இருள் இருக்கிறது என்று இயேசு பேசவில்லை, வெளிச்சம் இருக்கிறது என்று பேசினார். எல்லாரும் சொல்லுங்க, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், நீடிய வாழ்வு, பொருளாதார வளர்ச்சி, செழிப்பு, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் கிரியேட் பண்ணட்டும் இயேசு நாமத்தில். சபை அதை தவறவிட்டது. ஆத்துமாவுக்கு கொடுத்த முக்கியத்துவம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும் என்று சொல்லாதபடினால் சபை என்னவாயிருக்க மறந்து விட்டது. என்னவாயிருக்க மறந்து விட்டது, சாட்சியா இருக்க மறந்து விட்டது. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.